ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். வீராம்பட்டினம் கடற்கரை பகுதியில் படகு கவிழ்ந்து விபத்து. குடும்பத்துடன் சுற்றுலா வந்த இடத்தில் சோகம். தட்டாஞ்சாவடி தொகுதி முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக புகார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மக்கள் சந்திப்பு நடைபயணம். சட்டமன்ற தேர்தல் ஆயத்த பணிகள் மேற்கொள்வது குறித்த கூட்டம். புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர்கள் கலந்து ஆலோசனை. சம்பள உயர்வு வழங்க வலியுறுத்தல். பிப்ரவரி 20ஆம் தேதி அரை நிர்வாண போராட்டம் நடத்தவுள்ளதாக 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அறிவிப்பு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி வீராம்பட்டினத்தில் சுற்றுலா படகு கவிழ்ந்து பெண் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூருவைச் சேர்ந்தவர் விஜய், இவருடைய மனைவி சோனியா. இவர்களுக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் விஜய் தனது உறவினர்கள் 8 பேருடன் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்துள்ளார். இதனிடையே வீராம்பட்டினம் கடற்பகுதியில் சதீஷ் என்பவரின் படகில் படகு சவாரி செய்தபோது திடீரென எழுந்த ராட்சத அலையில் சிக்கி சவாரி செய்த 8 பேரும் கடலில் மூழ்கி தத்தளித்தனர். இதைக் கண்ட மீனவர்கள் படகுகள் மூலம் கடலில் உயிருக்கு போராடி தத்தளித்த 8 பேரையும் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். இதில் படகில் பயணம் செய்த சோனியா கடலில் மூழ்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தது தெரியவந்ததை அடுத்து அப்பகுதி மக்கள் அரியாங்குப்பம் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சோனியாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மற்ற 7 பேரையும் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இதுகுறித்து காவல்துறையினர் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதிக அளவில் பயணிகள் ஏற்றப்பட்டதும் பாதுகாப்பு குறித்த எந்தவித விதிமுறைகள் மற்றும் காக்கும் கவசங்கள் போன்றவை முறையாக பயன்படுத்தப்படவில்லை என விசாரணையில் தெரியவந்துள்ளது. அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக நபர்களை ஏற்றியதே விபத்துக்கு முக்கிய காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். புதுச்சேரியின் பல்வேறு கடற்கரை பகுதிகளில் இதுபோன்று பாதுகாப்பு கவசங்களை முறையாக பின்பற்றப்படாமல் இயக்கப்படும் படகுகளால் அவ்வப்போது விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகளும் நேரிடுகின்றன. எனவே பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதுபோன்ற சம்பவம் இனி நடைபெறாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தட்டாஞ்சாவடி தொகுதியில் மக்களை சந்திக்கும் சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநில செயலாளர் சலீம் தலைமையில் மக்கள் சந்திப்பு நடைபயண நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 30 தொகுதிகளில் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்ட தொகுதியாக தட்டாஞ்சாவடி தொகுதி உள்ளது என்றும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் முதலமைச்சரை தேர்ந்தெடுத்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி இதுவரை தட்டாஞ்சாவடி தொகுதி மக்களை சந்தித்ததே இல்லை என்றும் தொகுதி பிரச்சினைகள் குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகார் தெரிவித்தும் தொகுதி மக்களை தினசரி சந்திக்கும் சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தலைமையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நடைபயணத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாரா கலைநாதன், விஸ்வநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் தொகுதி பிரச்சினைகள் குறித்தும் தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நிறைவேற்றப்படும் வாக்குறுதிகள் குறித்தும் மக்களிடம் விளக்கிக் கூறினர். அனைத்து பகுதிகளிலும் நடைபெறும் குற்ற சம்பவங்களை தடுக்க கண்காணிப்பு கேமராக்கள் அமைத்து குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இரவு நேரங்களில் காவலர்கள் ரோந்து பணிகளை தினசரி மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும். தட்டாஞ்சாவடி தொகுதியில் படித்த இளைஞர்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகளில் வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட அவ்வை நகர், தாகூர் நகர், பாக்கமுடையான்பட்டு, ஆனந்தபுரம் உட்பட பல்வேறு பகுதிகளின் பொதுமக்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அளிக்கப்பட்டன. மக்கள் சந்திப்பு நடைபயணத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
இப்போ மக்கள்லாம் நம்பினாங்க முதலமைச்சர் தொகுதியாக மாறப்போகுது, எனவே நம்முடைய பிரச்சனைலாம் தீரும், போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லலாம்னு எல்லாம் நினைச்சு ஓட்டு போட்டு அவர் எம்எல்ஏ முதலமைச்சர் ஆயிட்டாரு. உங்களுடைய ஓட்டெல்லாம் வாங்கிட்டு முதலமைச்சர் ஆயிட்டார். 5 வருஷம் ஆக போகுது. ஆனா என்ன நிலைமைன்னா ரங்கசாமியை பார்க்கவே முடியலையா. மாநில தலைவர்கள் உங்கள் பகுதியிலே உங்களுடைய கோரிக்கைகளை தீர்ப்போம் என்ற வாக்குறுதியை அளித்து உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கின்றார்கள். சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்ளும் விதமாக புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர்கள் பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டனர். புதுச்சேரி சட்டமன்றத்திற்கான தேர்தல் அட்டவணை இந்திய தேர்தல் ஆணையத்தால் விரைவில் அறிவிக்கப்படவுள்ளது. இந்நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்ளும் விதமாக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதுச்சேரி தமிழகம் இரு மாநில ஒத்துழைப்பு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் காவல்துறை அதிகாரிகளுடனான இரு மாநில ஒத்துழைப்பு, வெளிப்படையான மற்றும் நியாயமான முறையில் தேர்தலை நடத்துவது, மாநில எல்லைகளில் நடைபெறக்கூடிய தேர்தல் தொடர்பான குற்றங்களை தடுப்பது குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது. இரு மாவட்ட எல்லைகளில் சட்டவிரோதமாக மதுபானம், பணம், ஆயுதங்கள் மற்றும் இலவச பரிசுப் பொருட்கள் கடத்தல், மதுபான கடைகள் மற்றும் உற்பத்தி நிறுவனங்களை கண்காணித்தல், சமூக விரோத சக்திகளின் நடமாட்டம், அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய ரவுடிகள் மீது எடுக்கப்பட வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகள், 2 மாவட்ட வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள வாக்காளர்களை நீக்குதல் போன்றவை குறித்தும் விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், விழுப்புரம் காவல் கண்காணிப்பாளர் சாய் பிரணீத் மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், கலால்துறை அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 8வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் நலச்சங்கத்தினர் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். புதுச்சேரி மற்றும் காரைக்கால், ஏனாம் பகுதிகளில் பணியாற்றும் 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் தங்களின் நீண்டகால கோரிக்கையான சம்பள உயர்வு மற்றும் நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தி கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி முதல் 8வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய வருடாந்திர ஊதிய உயர்வு, போனஸ் மற்றும் இதர சலுகைகள் எந்த முன்னறிவிப்புமின்றி நிறுத்தப்பட்டுள்ளதாகவும், இது தொடர்பாக ஊழியர்கள் சங்கம் சார்பில் பலமுறை அதிகாரிகளை சந்தித்து மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என ஊழியர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் முதலமைச்சர் உத்தரவை அதிகாரிகள் செயல்படுத்தாததை கண்டித்து ஊழியர்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்தவும் முடிவெடுத்துள்ளனர். ஊதிய உயர்வுக்கான அரசாணை வெளியாகும் வரை போராட்டம் தொடரும் என்று தெரிவித்துள்ள அவர்கள், பிப்ரவரி 20ஆம் தேதி கோரிக்கைகளை வலியுறுத்தி அரை நிர்வாண போராட்டம் நடத்தவுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்த போராட்டத்தால் அவசரகால ஆம்புலன்ஸ் சேவைகள் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே அரசு உடனடியாக தலையிட்டு சுமூக தீர்வு காண வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் தேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் 12வது பட்டமளிப்பு விழாவில் புதுச்சேரி ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டம் மற்றும் பதக்கங்களை வழங்கினார். காரைக்காலில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் 12வது பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டம் மற்றும் பதக்கங்களை வழங்கி வாழ்த்து கூறினார். விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன், தொழில்நுட்ப கழக இயக்குநர் மகரந்த் மாதவ் கங்க்ரேகர், பதிவாளர் சுந்தரவரதன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். முன்னதாக குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் மற்றும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் இஷிதா உள்ளிட்டோர் துணைநிலை ஆளுநருக்கு பூங்கொத்து கொடுத்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையையும் ஆளுநர் ஏற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் மாணவர்கள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தொடங்கப்பட்டுள்ள பூம்புகார் கைவினைப் பொருட்கள் கண்காட்சியில் அனைத்து கைவினைப் பொருட்களுக்கும் 10% சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் பொதுத்துறை நிறுவனமான தமிழ்நாடு கைத்திறன் தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் சார்பில் கைவினைப் பொருட்களின் பிரம்மாண்ட கண்காட்சி புதுச்சேரியில் தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சுயிப்ரேன் வீதி பாரதி பூங்கா அருகே உள்ள வர்த்தக சபையில் கண்காட்சியின் தொடக்க விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி சுகாதார மற்றும் குடும்ப நல சேவைகளின் இயக்குநர் செவ்வேல் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார். கைவினைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கண்காட்சியில் 10க்கும் மேற்பட்ட கைவினைஞர்கள் நேரடியாக பங்கேற்று தங்கள் கை வண்ணங்களில் உருவாக்கிய கலைப்பொருட்களை காட்சிப்படுத்தியுள்ளனர்.
பஞ்சலோக சிலைகள், பித்தளை சிலைகள், பூஜை பொருட்கள், பேப்பர் கூடினால் செய்யப்பட்ட தலையாட்டி பொம்மைகள் மற்றும் பல்வேறு கைவினை பரிசுப் பொருட்கள் உட்பட பல பொருட்கள் காட்சியில் இடம்பெற்றுள்ளன. கண்காட்சி பிப்ரவரி 19ஆம் தேதி தொடங்கி வரும் மார்ச் 1ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாகவும், ஞாயிற்றுக்கிழமையும் கண்காட்சி செயல்படும் என்றும், வாடிக்கையாளர்களை ஊக்குவிக்கும் விதமாக அனைத்து பொருட்களுக்கும் 10% சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பிரபல ரவுடியை குண்டர் சட்டத்தில் கைது செய்த காவல்துறையினர் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் கொலை, கொள்ளை மற்றும் கஞ்சா கடத்தல் போன்ற பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரங்கராஜ் என்ற ரவுடி மீது புதுச்சேரி வடக்கு பகுதி காவல் ஆய்வாளர் ரகுநாயகம் பரிந்துரையின் பேரில் போதைப்பொருள் தடுப்பு குண்டர் சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார். இதையடுத்து ரங்கராஜை காவல்துறையினர் கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். சிறப்பாக செயல்பட்ட மேட்டுப்பாளையம் காவல் ஆய்வாளர் முத்துக்குமரன், உதவி காவல் ஆய்வாளர் சிவக்குமார் உள்ளிட்டோரை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் சத்தியசுந்தரம் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். 30வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஒப்பந்த ஆசிரியர்களுக்கு காரைக்கால் ஒருங்கிணைந்த ஆசிரியர் சங்கம் ஆதரவு அளித்துள்ளது. புதுச்சேரி கல்வித்துறையில் பல்வேறு பிரிவுகளில் ஒப்பந்த ஆசிரியர்களாக பணியாற்றும் 292 ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி காலவரையற்ற போராட்டத்தில் ஒப்பந்த ஆசிரியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இரவு பகலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்கள் தங்களின் நியாயமான கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். ஒப்பந்த ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு ஆதரவாக பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள், சமூக நல அமைப்பினர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் 30வது நாளாக கல்வித்துறை வளாகத்தில் நடைபெறும் போராட்டத்திற்கு காரைக்கால் ஒருங்கிணைந்த ஆசிரியர் சங்கத்தினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். அவர்கள் புதுச்சேரியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களுக்கு ஆதரவாக ஆசிரியர்களுடன் அமர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் மருந்துகளின் தகவல்களை திருத்தி அமைக்க அனைத்து மருந்து உற்பத்தியாளர்களுக்கும் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து மருந்து உற்பத்தியாளர்களுக்கும் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி ஆனந்தகிருஷ்ணன் அனுப்பியுள்ள உத்தரவில் இந்திய மருந்து கண்காணிப்பு திட்டத்திற்கான தேசிய ஒருங்கிணைப்பு மையம் மற்றும் இந்திய மருந்தக ஆணையம் ஆகியவற்றின் பரிந்துரைகளின்படி டாக்ஸிசைக்ளின் மற்றும் கார்பிமசோல் மருந்துகள் தொடர்பாக முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த மருந்துகள் தொடர்பாக பாதகமான எதிர்வினை அறிக்கைகளின் மதிப்பீட்டிலிருந்து எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதில் நோயாளிகளின் பாதுகாப்பை வலுப்படுத்தவும், ஒழுங்குமுறை இணக்கத்தை உறுதி செய்யவும், டாக்ஸிசைக்ளின் மற்றும் கார்பிமசோல் பயன்படுத்தினால் ஏற்படும் பாதகமான தகவல்களை சேர்த்து தகவல் துண்டு பிரசுரம் திருத்தி அமைக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். குறிப்பாக டாக்ஸிசைக்ளின் மத்திய நரம்பு மண்டலத்தின் பாதகமான விளைவுகளை, அதாவது அமைதியின்மை, பதட்டம், எரிச்சல் மற்றும் தலை சுற்றல் ஆகியவற்றை ஏற்படுத்தும் என்று அறிவுறுத்தியுள்ள அவர், கார்பிமசோல் மருந்து மூலப்பொருள் அக்ரருலோசைட்டோசிஸ் என்ற கடுமையான பாதகமான எதிர்வினை ஏற்படுத்தும் என்று துண்டு பிரசுரத்தில் திருத்த வேண்டும் என்றும், இதை சரிபார்ப்புக்காக துறைக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஒப்பந்த ஆசிரியை நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் காலில் அடிபட்ட நிலையில் அவருக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி கல்வித்துறையில் 5 ஆண்டுகளுக்கும் மேல் பணியாற்றும் ஒப்பந்த ஆசிரியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கடந்த 30 நாட்களுக்கும் மேலாக கல்வித்துறை வளாகத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குடும்பத்தினருடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஒப்பந்த ஆசிரியர்கள் பாடல் மூலம் தங்களது கோரிக்கைகளை அரசுக்கு வலியுறுத்தினர். தொடர்ந்து சட்டசபை அருகே தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ஆனால் ஆசிரியர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படாத நிலையில் தொடர்ந்து கல்வித்துறை வளாகத்தில் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியை ஒருவர் கல்வித்துறை வளாக படியிலிருந்து நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் அவருக்கு காலில் அடிபட்டது. சக ஆசிரியைகள் அவரை உடனடியாக மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே மாணவர்களின் நலன் கருதி ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கையை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டுமென பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நடைபெறவுள்ள தாய்மொழி மகத்துவ மாநாட்டில் பாகுபாடின்றி அனைத்து மக்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அக்கட்சி நிறுவன தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் அழைப்பு விடுத்துள்ளார். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் தாய்மொழி மகத்துவ முதல் மாநாடு வரும் 21ஆம் தேதி சுண்ணாம்பாறு மேம்பாலம் அருகே உள்ள திடலில் சிறப்பாக நடைபெறவுள்ளது. இதையொட்டி மேடை அமைப்பதற்கு சிறப்பு பூஜை செய்து
பந்தக்கால் நட்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் கூறுகையில், வரும் 21ஆம் தேதி நடைபெறும் மாநாடு அரசியலை தாண்டி அமைந்த ஒன்று என்று தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் உள்ள அனைத்து தாய்மொழிகளையும் போற்றும் உயர்ந்த நோக்கத்துடன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், தாய்மொழியின் சிறப்பை வெளிப்படுத்தி அதன் மகத்துவத்தை மேம்படுத்தும் விளக்க நிகழ்வாக பொதுக்கூட்டம் அமையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே புதுச்சேரியில் உள்ள அனைத்து மக்களும் பாகுபாடின்றி மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். தொடர்ந்து கட்சியின் நிர்வாகிகள் மாநாடு வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்து கூறினர். நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, பூக்கடை ரமேஷ், பிரபாகரன், பரப்புரை பொதுச் செயலாளர் நடிகர் தாடிபாலாஜி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கொசு மருந்து தெளிக்க 14 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் தெரிவித்துள்ளார். உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கொசுக்களின் பெருக்கம் அதிகமாக உள்ளதாக தொடர்ந்து புகார்கள் வந்ததாகவும், இதனால் கொசுக்கள் உற்பத்தியாவதை தடுக்கும் விதமாக உட்புற கால்வாய்களை தூர்வாரி கொசு மருந்துகள் தெளிக்கும் பணி நகராட்சியால் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். கொசு உற்பத்தியை தடுக்க நகராட்சிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் இரு வேளைகளிலும் புகை மருந்து அடிக்க தொகுதி வாரியாக 14 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், குழுக்கள் மூலம் ஒவ்வொரு பகுதியாக புகை மருந்து தொடர்ந்து அடிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்நடவடிக்கை தொடர்ந்து நடைபெறும் என்று கூறியுள்ள அவர், பொதுமக்கள் தங்களின் குடியிருப்பு மற்றும் சுற்றுப்புறங்களில் தண்ணீர் தேங்காதவாறு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பாதுகாத்து கொசுக்கள் உற்பத்தியை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,345 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,670 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ் 23ஆம் ஆண்டு இனிய தொடக்கத்துடன் வெள்ளி விழாவை நோக்கி வீரநடை போடும் ஏஎம்என் டிவி 2020 டிஜிட்டல் தளத்தில் அடியெடுத்து வைத்த ஏஎம்என் யூடியூப் நியூஸ் சேனல் புதுச்சேரி, பிரான்ஸ் மற்றும் உலகமெங்கிலிருந்தும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்களுடன் 3 கோடி பார்வையாளர்களை கடந்து அனைவரின் ஏகோபித்த ஆதரவுடன் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலேயே அதிக சப்ஸ்கிரைபர்களுடன் நம்பர் 1 நியூஸ் சேனலாக உங்கள் முன் ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி யூடியூப் சேனல். எங்களின் இந்த சாதனைக்கு உறுதுணையாயிருக்கும் நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஏஎம்என் யூடியூப் சேனல், இது நம்ம ஊரு சேனல்.